வணக்கம். இன்னைக்கு அக்னி சிறகில் வந்து முனிபா மசாரி அவங்கள பற்றி பார்க்குறோம். இவங்க பிறந்த இடம் வந்து பாகிஸ்தானில் வந்து பலோச் அப்படிங்கிற ஒரு இடம். அது வந்து இப்போ நம்ம அம்பாசமுத்திரம்னா ஒரு கிராமம் மாதிரி இந்த பாகிஸ்தானே ஒரு கிராமம் மாதிரி சேர்ந்தது. அதான் இவங்க பிறந்த ஊர். அப்போ வந்து இவங்க அம்மா அப்பா வந்து இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ இவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு டிராயிங் பிடிக்குமா, பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், படம் வரைகிறது, நிறைய திறமைகள் இவங்களுக்கு உண்டாம். ரொம்ப அழகாகவும் இருப்பாங்களாம். மாடலிங் இதுவும் பிடிக்குமா. அப்போ வந்து படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா இவங்க பிறந்த வருஷம் வந்து 1987 மார்ச் 3 பிறந்திருக்காங்கன்னு. அப்போது அவங்க அப்பா வந்து 18 வயசு ஆகும்போது கேட்டிருக்காங்க, நீ கல்யாணம் முடிக்கியாமா அப்படின்னு. அப்போ வந்து கிராம சைடு வளர்ந்ததுனால சரி அப்பா பேசி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, சரி நான் கல்யாணம் முடிக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம்னா நான் கல்யாணம் முடிச்சுக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சரி கல்யாணம் முடிச்சோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இப்போ கல்யாணம் முடித்தோடனே இவங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ சந்தோஷமாக அமையல. கணவன் மனைவியில் ஒரே கருத்து வேறுபாடு. அப்போ கணவர் வந்து இவங்க மேலே ஒரு அன்பாவோ இல்லவே இல்லை. அன்பா பாசமா அப்படி இல்லவே இல்லை. கணவர் குடும்பத்தாலே ரொம்ப இவங்களுக்கு டார்ச்சர் தான் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி சரி நம்ம அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு இவங்க பொறுத்துட்டு வாழ்ந்துருக்காங்க. அப்போ வாழ்ந்துட்டு இருக்கும்போது 2 வருஷம் கழிச்சு வந்து கரெக்டாக வந்து 2008 பிப்ரவரி 27 வந்து இவங்க 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. இவங்க கணவரும் இவங்களும் காரில் போயிருக்கும்போது கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது கணவர் இப்படி தூங்கி விழுந்தோடனே கார் அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. ஆக்சிடெண்ட் ஆக போகும்போது கணவருக்கு நல்லா தெரிஞ்சுட்டாப்போ அவர் என்ன பண்ணாரு, நைஸாக கார் வந்து டக்குன்னு குடிச்சிட்டாரு. கார் அப்படியே கவர்ந்து இவங்க வந்து அந்த காருக்குள்ளே இருக்காங்க. அவர் போயிட்டார். ரொம்ப நேரம் யாருமே வரவே இல்லையா. யாருமே வரலன்னா ரொம்ப அடினா அடி, ரொம்ப பலமான அடி. அதுக்கப்புறம் அது கிராம சைடில் டக்குன்னு ஒரு வசதி எதுவுமே இல்லை. நிறைய கூட்டமாக வந்து பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு வண்டியாக நிறுத்தி பார்த்துருக்காங்க, எதுவுமே நிற்கலை. கடைசி ஒரு ட்ராக்குன்னு சொல்லுவாங்க, ஜீப் மாதிரி இருக்கும் ஒரு ட்ராக்கு. அந்த ட்ராக்கில் தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கே முனிபா மசாரிக்கே அவங்க எலும்பு நொறுங்குற சத்தம் அவங்களுக்கே கேட்காம். அது நம்மளுக்கு இருக்கும் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குமோ அதுமாரி அவங்க எலும்பு நொறுங்குற சத்தம் அவங்களுக்கே கேட்காம். அப்போ எல்லோரும் பேசுகிறாங்களா, இவங்க பிழைப்பாங்களோ என்னமோ தெரியல, ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு. முதல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் சேரும்போது எம்மா இது இவரோட இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாங்க, வேறு ஆஸ்பத்திரியில் காமிச்சுங்க அப்படின்னு இருக்காங்க. 2வது ஆஸ்பத்திரி போகும்போது இவங்க பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னா 3வதாக ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காங்க. அப்போ என்னென்னா இவங்க கழுத்து கீழே அடிபடாத இடமே எதுவுமே கிடையாதான். என்னென்னா இங்கே விழா எலும்பு, கையெலும்பு, கால் எலும்பு, அப்புறம் வந்து நிறைய பக்கம் அடினா அடி ரொம்ப அடிபட்டிருக்கு. அப்போ டாக்டர்ஸே பேசுகிறாங்க, இவங்களை என்ன பண்ணலாம், இவங்க பழைக்கணும்னா என்ன பண்ணலாம்னு. இரும்பு ராடு இருக்கலாம், இரும்பு போல்ட்டு, அதான் இவங்களுக்கு வந்து இரும்பு அயன் லேடின்னு சொல்லியே பட்டமே கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானில். அவ்வளோ வேணும் போல்ட்டு இவங்க உடம்புல இருக்குது. இரும்பு எல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக 2 மாதம் ஆஸ்பத்திரியிலே நீ இருக்கணும், இருந்தால் தான் உங்களோட வியாதி கரெக்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதம்னா அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் வந்து வந்தாங்க. அவங்க வந்து உங்களுக்கு படம் வரைகிறதுனா ரொம்ப விருப்பமாகவே முடியுப்பா, ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு படமே வரைய முடியாது ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதிர்ச்சி முடிஞ்சுது. 2வது என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப விருப்பமாமல் இன்னும் வந்து உங்களுக்கு குழந்தையே பெற்றுக்க விட முடியாது, ஏன்னா கர்ப்பப்பையும் சிதைஞ்சு விட்டுட்டு ஆக்சிடென்ட்ல வந்து கர்ப்பப்பையும் சிதைவாகி போச்சு. அப்போ பிள்ளை பெற்றுக்கிட முடியாது. அப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு எது வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் குழந்தை பெற்றுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு அவளுக்கும் என்ன இருக்கும்னா இப்படி ஒருத்திக்கு வந்து அடி மேலே அடி அப்படி வரிசையாக வந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் 3வதாக சொல்கிறாங்க வந்து உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுறது, யூரின் உங்கள் கண்ட்ரோலே இல்லை. இப்போ 1 பாத்ரூம் வர்றதுன்னா அவங்க கண்ட்ரோலை மீறி போயிடுமா. அப்போ அதை அவங்க சரி பண்ணணும்னா ஒரு பை மாதிரி செட் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கிட்டே தான் நம்ம ஆக வேண்டியிருக்கோம். அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம யூரின் பாஸ் பண்ணோம்னா அந்த கண்ட்ரோலை மீறி உங்களுக்கு கண்ட்ரோல், அது யூரின் கண்ட்ரோல் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ அடிக்கு மேலே அடி ஒவ்வொரு அடி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 2 மாதம் படுத்த படுக்க ஆஸ்பத்திரியிலே இருக்கணும். அப்புறம் இவங்க மனசுக்குள்ளே 1000 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம யாருக்கு என்ன பண்ணோம், நமக்கு ஏன் இப்படி கடவுள் வச்சார் அப்படின்னு இப்படி கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது வெள்ளை நிறத்தில் எல்லாம் பெயிண்ட்டு, வெள்ளை நிற ஆடை இப்படிலாம் பார்க்கும்போது கூட கொஞ்சம் மன அழுத்தமாக இருந்திருக்கு. அப்புறம் அவங்க சகோதரர்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் பெயிண்டிங் கொண்டுட்டு வாங்க, இந்த வெள்ளை கலரை பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதே மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து வாய்க்கால வச்சுக்கிட்டு கலரிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் பண்ணி அந்த இடத்த பூரா கலர்ஃபுல்லாக மாற்றி எப்படியோ 2 மாதம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க டாக்டரு,
நீங்கள் வந்து வீட்டுக்கு போனாலும் 2 வருஷம் படுத்த படுக்கையில் இப்படியே இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். நம்மள இப்படி இருக்குதுன்னு இருப்போமா? 2 வருஷம் இப்படியே நீங்கள் படுத்தே தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால அப்போ தான் உங்களால் வந்து அந்த நரம்புகள் பொருந்தும். இதில் இவங்களுக்கு வந்து இந்த அடிபட்டதில் வந்து 2 காலும் செயலிழந்து போச்சு. எப்படி பாருங்கள், 2 காலும் செயலிழந்து போச்சு. விழா எலும்புலேருந்து அடிபடாத இடமே கிடையாது. எல்லாமே இரும்பால் தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் செட் ஆகி கரெக்டாக வரணும்னா நீங்கள் வந்து அசையாமல் படுத்துருக்கணும். 2 வருஷம் அப்படியே படுத்துக்கணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். 2.5 வருஷம். அப்போ வந்து சரி, எல்லாத்துக்குமே எல்லாரும் என்ன ஒரு கஷ்டமான காலத்து கணவர் இருப்பார், சரி நம்ம கணவர் நம்மளுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, கணவர் வீட்டிலேருந்து யாருமே பார்க்க வரவே இல்லையா. ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு துக்கமான நிதியில் இருக்கும்போது தன்னோட கணவர் தானே ஆறுதலாக இருக்கணும். அப்போ அவர் பார்க்க வரவே இவங்க மனசளவில் ரொம்ப உடஞ்சிட்டாங்க. சரி நம்ம கணவர் பார்க்க வரணும்னு நினச்சோம், அவங்க பார்க்க வரலையே அப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க, கணவர் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க. அப்போ வந்து இவங்க வந்து அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்காங்க. அம்மா நான் இதுக்கப்புறம் எதுக்காண்டிமா நான் உயிரோடு இருக்கணும், என்னால் குழந்தை பெற்றுக்கிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நான் இப்போ இதுக்குன்னா எதுக்காண்டி நான் உயிரோடு இருக்கணும், இந்த கடவுள் ஏன் என் உயிரை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப தைரியசாலி. ஆனால் அப்போ வந்து நீ இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று சாதிக்க பிறந்திருக்க, ஏதோ ஒன்று இதை வச்சு இந்த உலகத்துக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க போகிறாரு கடவுள், வந்து நீ வந்து தைரியமாயிது, இதுவும் கடந்து போகும், இது தைரியம் மட்டும் நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி வந்து இருக்காங்க, தைரியமாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணி அப்போ இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஏன் எல்லாரையும் பிடிச்சி கட்டணும், ஒரு விருப்பமே இல்லாத கணவர் கூட நம்ம ஏன் எதுக்காண்டி வாழணும், அவருக்கு தான் நம்ம பாசமே இல்லை, அவர் கூட நம்ம எதுக்கு வாழணும், அவர் டைவர்ஸ் இருந்தாலும் நான் டைவர்ஸை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் ஒவ்வொரு இதுலேயே வந்து அவங்களே மீண்டு வராங்க. அவங்களே அவங்களுக்கு தைரியப்படுத்திட்டு கட்டமாக அந்த கணவருக்கு முதல்ல டைவர்ஸ் தானே கேட்காரு, அவருக்கு நம்ம மேலே பாசமே இல்லை, பிறகு அவரை பிடிச்சியா நம்ம கெட்டுவாங்க அப்படின்ட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அவர் கல்யாணம் முடிஞ்சோட கல்யாணம்னு அவர் சொல்லியிருக்கும் போது நம்ம அதை வாழ்த்து தண்ணி அனுப்பியிருக்காங்க. யார், முனிபா மசாரி, உங்கள் வாழ்க்கை சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ துணிவான பெண்மணியாக இருந்தால் அப்படி அனுப்ப முடியும், அப்படி அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்பும்போது இப்போ முதல் பாயிண்ட்டு கணவர் விட்டு பிரிஞ்சாச்சு, பிடிக்காதவங்க கூட எதுக்கு வாழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சாச்சு. என்னென்னா அந்த பெற்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்ல பிள்ளையாக வளர்ந்தவங்களுக்கு வந்து நல்ல கணவரை தேர்ந்தெடுக்கணும் பெரும்பாலும். அப்போ வந்து நம்ம பிள்ளைங்கள் கல்யாணம் முடித்தாலே போதும் அப்படிங்கிறது இன்னுமே இருக்குது. இன்னுமே வந்து பிள்ளையை கட்டி கொடுத்தா போதும், கடமை முடிஞ்சிட்டு அப்படிங்கிற பெற்றோர்கள் தான் நிறைய பேர் இப்படி கஷ்டப்படுறாங்க. அப்புறம் என்னாச்சு, இந்த பிரச்சனையும் முடிப்பட்டாச்சு. அப்போ வந்து குழந்தை இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஏன் ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துக்கக்கூடாது, குழந்தைய தத்தெடுத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காப்பகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. காப்பகத்தில் பதிவு பண்ணி வச்சோடனே கரெக்டாக வந்து ஃபோன் வருது காப்பகத்தில் இருந்து, ஒரு பையன் இருக்கான் நயன்னு சொல்லி பேர், இப்போ பிறந்து 2வது நாள் தான் ஆகுது, நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து பெத்தாதான் பிள்ளையா, நம்ம எடுத்து வளர்த்தாலுமே நம்ம அம்மாவா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு பிள்ளை கிடைச்சிட்டு அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். உடனே போய் கரெக்டாக இவங்களுக்கு 2008 வந்து இவங்களுக்கு அடிபடிச்சா, கரெக்டு 2011 வந்து அந்த குழந்தை கிடச்சிருக்கு. 4 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த பையனை நல்லபடியாக வளர்த்துட்டு வராங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஆறுதலுக்காண்டி அங்கே ஸ்கூல்லேயே வேலை பார்த்துருக்காங்க. அந்த பையனோட ஸ்கூல்லேயே வேலை பார்த்து அப்புறம் அவங்க வந்து இப்படி பேசுறதுன்னா ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் நிறைய பேசுவாங்க. இவங்க பேசி எப்படியோ பிரபலமே ஆகி அப்படியே ஆகி இந்த அப்புறம் பாகிஸ்தானில் இருக்கார்லாம் முகமது மாலிக் அப்படிங்கிறவர், இந்த பாகிஸ்தான் நிர்வாக இயக்குனர், அவருக்கு வந்து இந்த பேச்சு போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக வந்து இவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திறமை எப்படிலாம் பரவுது பாருங்கள். அதுக்கப்புறம் 2014 க்ளவுன் டவுன் என்னும் நிகழ்ச்சியில் இவங்க ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்காங்க, டிவி ஷோ. அதில் வந்து 2014 இவங்க பங்குகிட்டுறாங்க. அது பயங்கர கிட்டு. அப்புறம் 2015 வந்து ஊக்கமளிக்கும் பெண்களில் தேர்ந்தெடுத்துருப்பாங்க. அதில் 100 பேரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த 100 பேரில் இவங்களும் ஒருத்தர். மொத்தத்திலே உலக நாடுகளில் 100 பேரில் ஒரு பெண்மணியாக வருது, எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி வரிசையாக சாதனை இருக்காங்க. அப்புறம் 2015 30 வயசுக்கு உட்பட்டவங்க வந்து இந்த வந்து 30 வயசுலேயே சாதனை பண்ணியிருப்பாங்களா, அது வந்து 30 பேரை தேர்ந்தெடுத்தால அதில் இவங்க ஒருத்தவங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் இவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து 2016 தான் வந்து பாகிஸ்தானில் வந்து பெண்கள் பாகிஸ்தான் தூதராக, தேசிய தூதராகவும் இருந்திருக்காங்க. எவ்வளோ பதவி இவங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்க. அவங்க நாட்டு மூலியமாக வந்து பாகிஸ்தானில் வந்து பெண்கள் பிரிவில் வந்து தேசிய தூதராகவும் உயர்ந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த கழுத்துக்கீழே எதுவுமே செயல்களுக்கெல்லாம் அவங்க வந்து நம்பிக்கையாக இருக்க அவங்க அம்மா வந்து ரொம்ப தன்னம்பிக்கையான வார்த்தைகளை பேசியிருக்காங்க.
இதுவும் கடந்து போகும், உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது. கடவுள் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காண்டி தான் அவன் உயிரை விட்டு வச்சிருக்காரு அப்படின்னா அவங்க வந்து தன்னம்பிக்கை இழக்காமல் பாருங்கள். 2008 வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, 2011 குழந்தைய எடுத்தாங்க, 2014, 15, 16 அப்படி வரிசையாக வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கை கால் எல்லாமே நல்லா இருக்குது, நம்ம முயற்சி பண்ணால் என்ன ஆனாலும் ஆகலாம். ஓகேவா? வணக்கம்.